நம்ம வந்து கேட்ச் விட்டது அதுக்கெல்லாம் அப்புறம் வருவோம். பட் ஜஸ்ட் அந்த பர்ட்டிகுலர் இன்னிங்ஸ் அந்த சின்ன பையன் ஆடின விதம் இருக்குல்ல, சூப்பர் ஸ்ரீராம். அதாவது இப்போ டிஎன்பிஎல் வந்து எப்பவுமே ஒரு முன்னோடி டோர்னமெண்ட்டா இருந்திருக்கு. தமிழ்நாடு பிரீமியர் லீக் டொமஸ்டிக் லீக்ஸ்ல. ஐ மீன் ஐபிஎல்லே ஒரு டொமஸ்டிக் லீக் தான். பட் ஸ்டேட் லெவல் லீக்ஸ்ல இது வந்து ரொம்ப முக்கியமான டோர்னமெண்டா இருக்கு. அதை பார்த்து தான் மற்ற லீக்ஸ் எல்லாம் உருவாச்சு. ஸோ இப்போ டெல்லிக்குன்னு ஒரு லீக் இருக்கு, யூபிக்குன்னு ஒரு லீக் இருக்கு, பஞ்சாபுக்கு ஷேரே பஞ்சாப்னு ஒரு டோர்னமெண்ட் இருக்கு. ஆமா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி எல்லா டோர்னமெண்ட்ஸும் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா தமிழ்நாடுல இந்த லீக் கிரிக்கெட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ நீங்க டிஎன்பிஎல்ல அந்த இருக்கிற ஒரு 6 டீம் 7 டீம்ல விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த லீக் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் பிளேயர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, செகண்ட் டிவிஷன் பிளேயர்ஸ் கொஞ்சம் இருப்பாங்க, தேர்ட் டிவிஷன் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும். ஸோ இவங்க எல்லாமே ஒரு இருக்கிற லீக் சிஸ்டம் அகாடமி சிஸ்டம்ல இருந்து வராங்க. பட் நீங்க நார்த்ல போக போக அவங்க லீக் சிஸ்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா கிடையாது. ஸோ நிறைய ரா டேலண்ட் வருவாங்க. டெக்னிக்கலி பெருசாலாம் இருக்க மாட்டாங்க, பட் ஜஸ்ட் ரா டேலண்ட். சோ அங்க இருந்தா நம்ம வந்து இந்த திக்வேஷ் மாதிரி பிளேயர்ஸ பாக்குறோம், பிரியான் ஷாரியா மாதிரி ஒரு பிளேயரை பாக்குறோம். ஃபுட் ஒர்க் எல்லாம் எதுவுமே இல்லையே, நின்ன இடத்துல இருந்து சாத்துன்னு சாத்துறாரு. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல அந்த மோல்ட் பண்ணாம அவங்க கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ ஸ்கில் இருக்கோ அதை அப்படி வெளிக்காட்டுற ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க இல்லையா. அதாவது ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பை அன் அன்கேப்ட் இந்தியன். 39 பால்ஸ்ல செஞ்சுரி அப்படிங்கிறது இன்கிரெடிபிளான விஷயம் தான். பட் அவரோட அந்த பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. டெல்லியில இருந்து வர டெல்லி லீக்ல இருந்து வராரு, 6 பாலுக்கு 6 6 எல்லாம் வேற ஒரு மேட்ச்ல அடிச்சிருக்கிறாரு போல. எப்படி? ஆமா ஸ்ரீராம். ஸோ அதுதான் எனக்கும் அவ்வளவுதான் தெரியும். ப்ராபப்ளி இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல மேபி நாளைக்கு இன்னும் நிறைய படிப்போம் நம்ம அவரை பத்தி. பட் ஜஸ்ட் இந்த 3 விஷயம் தான் நானே சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அதை தவிர எனக்கு பேக்ரவுண்ட் பெருசா எதுவும் இல்லை ஸ்ரீராம். அண்ட் செமையா விளையாடினார். ஜஸ்ட் தைரியம் தான். அந்த டீம் வந்து அவர் கொடுக்குற ஃப்ரீடம். மொதல் மேட்ச் 50க்கு அப்புறம் 2 ஃபெயிலியர் இருந்தாலும் டீம் வந்து பேக் பண்ணாங்க. அவரை சுத்தி விக்கெட்டா விழுந்தாலும் அவரோட ஸ்டைல மாத்தல. அண்ட் எங்க இருந்தோ ஒரு லக் ஃபேக்டரும் இருந்துச்சுல. அவர் வந்து இந்த பர்டிகுலர் டேல அண்டர்டேக்கரா இருந்தாரு. 7 உயிர் திரும்ப 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 தப்பிச்சுக்கிட்டு இருந்தாரு.